கூடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேறு எங்கவலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நிறுவட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. நண்பர்களே, சென்ற கூட்டத்தில் பகவத்கீதை முதலாம் அத்தியாயம் அர்ஜுனன் விஷாத யோகம் பற்றி பார்த்தோம். அதிலே குருட்சேத்திர போர்க்களத்தில் கௌரவர்களின் படைகள் 11 அக்ரோனி, பாண்டவர்களின் படைகள் 7 அக்ரோனி, இவர்களெல்லாம் அணிவகுத்து நிற்கின்றார்கள். எந்த சமயமும் போருக்கு ரெடியாக நிலையில் அப்பொழுது அர்ஜுனன் தனக்கு தேரோட்டியாக வந்திருக்கின்ற கண்ணனை பார்த்து, கண்ணா, தேரினை இரு படைகளுக்கும் நடுவிலே கொண்டு நிறுத்து என்று கூறுகிறான். உடனே அதற்கு கீழ்ப்படிந்த கண்ணன் 2 படைகளுக்கு நடுவிலே தன்னுடைய அர்ஜுனனுடைய தேரை கொண்டு நிறுத்துகிறான். அர்ஜுனன் இரு படைகளையும் பார்க்கிறான். முக்கியமாக தனக்கு முன்னே நிற்கும் தனது பந்துக்களையும், பிதாமகர் பீஷ்மர், ஆச்சாரிய துரோணர், அவர் மகன் அஸ்வத்தாமன், கிருபர், சல்லியன், கர்ணன் அவன் அர்ஜுனனுக்கு அண்ணன் என்று அப்பொழுது தெரியாது. எல்லோரையும் பார்க்கிறான். அப்பொழுது அவன் மனதிலே ஒன்று உதிக்கிறது. இந்த ராஜ்யம் ஆள்வதற்காக ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு யுத்தம் செய்து உயிர் சேதம் நிகழ வேண்டுமா? இந்த பந்துக்களையும் ஆச்சாரியரையும் பிதாமகரையும் யுத்தத்திலே சந்தித்து கொள்ள வேண்டுமா? அப்படி ஒரு ராஜ்யம் நமக்கு தேவையா என்று அவனுடைய நெஞ்சிலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. கண்ணனை நோக்குகிறான். கண்ணா, என்னை பார், எதிரே நிற்கும் படைகளை பார். அங்கே பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார், ஆச்சாரிய துரோணர் இருக்கிறார். இன்னும் அங்கே இருப்பவர்களெல்லாம் என்னுடைய மாமன்மார், மைத்துனன்மார், அண்ணன்மார், தம்பிமார், பங்காளிகள், அத்தனை பேரும் உறவினர்கள். இவர்களை கொன்று ராஜ்யமாள நான் விரும்பவில்லை. எனக்கு ஏதோ தெரியவில்லை கண்ணா, என் கைகளெல்லாம் நடுங்குகின்றன. கண்ணா, எனக்கு வியர்த்து கொட்டுகிறது, எனக்கு தலையே சுற்றுகிறது என்று சொல்லி காண்டீபம் என்ற தன் வில்லை கீழே போட்டுவிட்டு தேர்தட்டிலே உட்கார்ந்து விட்டான் அர்ஜுனன். இது அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட குழப்பம், விஷாதம். குழப்பம் என்பது அர்ஜுனனுக்கு மாத்திரம் இந்த உலகத்திலே ஏகபோக சொந்தமானது அல்ல, எல்லோருக்கும் அது உண்டு. குழந்தைகளை பெறுகிறார்கள், அவர்களிலே பள்ளியிலே போட வேண்டும். எந்த பள்ளியிலே போடுவது? எது நல்ல பள்ளி? இந்த பிளே ஸ்கூலில் இருந்து ஆரம்பிக்கிறது. எந்த ஸ்கூலில் போடுவது? அடுத்து சிபிஎஸ்இ சிலபஸா, ஸ்டேட் போர்டா? அதற்கு அப்புறம் இப்பொழுது 12th ரிசல்ட் வந்துவிட்டது. என்ஜினியரிங்கா, மெடிக்கலா? அப்படி கிடைத்தால் எந்த கல்லூரி? இப்படியே கணக்கு போட்டுக்கொண்டு அவர்களுடைய உள்ளம் குழப்பமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு தொழில் அதிபர் இருக்கும் தொழிலை விஸ்தரிக்கலாமா, புதிதாக ஆரம்பிக்கலாமா? இது அவருடைய குழப்பம். வளர்ந்த திருமண வயதில் இருக்கும் பையன் திருமணத்தை உடனே செய்யலாமா, கொஞ்சம் தள்ளி போடலாமா? அது அவனுடைய குழப்பம். எல்லோரும் இப்படி குழம்பி இருக்கின்ற நிலையில் தாய்மார்கள் இருக்கிறார்கள் வீட்டிலே. இன்று என்ன டிஃபன் செய்வது? என்ன குழம்பு வைப்பது? மோர் குழம்பா அல்லது வத்த குழம்பா? என்ன கறி? வெண்டைக்காயா இல்லை கத்தரிக்காயா? இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டும், என்ன புடவை கட்டுவது? என்ன கலரில் மேட்சிங் கரெக்டாக போடுவது? இப்படி அவர்களுக்கு குழப்பம். இப்படி எல்லோரும் குழப்பப்பட்டு இருக்கிறோம். பொருளாதார தத்துவத்திலே ஒன்று சொல்வார்கள், insatiability of man and the niggardliness of nature are the two foundation stones of economics. அதாவது மனிதன் மேலும் மேலும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறான், அவனுக்கு எதிலும் திருப்தி இல்லை. இயற்கை ஒன்றும் அள்ளி அள்ளி கொடுப்பதில்லை, அது அளந்து அளந்து கொடுக்கிறது. இது பொருளாதாரத்தின் அடிப்படை.
Human wants are ever increasing with the march of time and growth of ideas. மனிதனுடைய தேவை நாளுக்கு நாள் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய சுற்றுப்புறமும் வளர்ச்சி அடைய அடைய அவனுடைய தேவை பெருகிக் கொண்டே போகிறது. பிளாட்பாரத்திலே படுத்து தூங்குகிறான். அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு குடிசை வேண்டும், 2 வேளை அன்னம் வேண்டும். அது கிடைத்தாகிவிட்டது. ஒரு 1 பெட்ரூம் ஃப்ளாட் வேண்டும், ஒரு மொப்பட் வேண்டும், கிடைத்தாகிவிட்டது. 2 பெட்ரூம் ஃப்ளாட் வேண்டும், ஒரு யமஹா வேண்டும், கிடைத்துவிட்டது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேண்டும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாருதியாவது வேண்டும், கிடைத்துவிட்டது. பின் மாருதி, அதற்கு மேலே டவேரா, குவாலிஸ், அதற்கு மேலே இப்பொழுது சொல்லுகிறார்களே கம்மர் 3000 cc, ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 1 கிலோமீட்டர் தான் போகுமா. அதுக்குமே அப்படி இம்போர்ட்டட் கார்ஸ், இதுக்கு மேலே ஆசை. இப்படி ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன் ஃபைன் மார்னிங் சிபிஐ வந்து கதவை தட்டும் வரை போய்கொண்டே இருக்கிறது. இப்படி ஆசை வளர வளர மனிதனுக்கு திருப்தி குறைந்து கொண்டே வருகிறது. ஆசையும் திருப்தியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஒன்று ஏறினால் ஒன்று இறங்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான் என்றால், ஒவ்வொரு மனிதனும் நான் இருக்கும் நிலையில் திருப்தியாக இல்லை என்று நினைக்கிறான். அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவோ. எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். உடனே கடவுள் வந்தார் எதிரே, அவனுக்கு எதிரே கடவுள் வந்தார். சரி, நீ இவ்வளவு ஆசைப்படுகிறாயே, உன்னை ஒரு பறவையாக மாற்றி விடட்டுமா என்று கேட்டார். அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவார். இப்படி உழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. இந்த மாதிரி மனிதனுடைய ஆசையும் அவனுடைய மகிழ்ச்சியும் அவனுடைய குழப்பமும் போய்கொண்டிருக்கிறது. ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திலே ஒரு தனவந்தர். அவர் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர். அவர் என்ன செய்தார் என்றால், இந்த பசங்கள் எல்லாம் கிட்டிப்புள்ளு இப்படி விளையாடி கொண்டிருந்தார்கள், பழைய காலத்து விளையாட்டு. இதை அவர் பார்த்தார். சரி, இவர்கள் கொஞ்சம் மாடர்னாக ஃபுட்பால் விளையாடினால் என்ன என்று நினைத்தார். தன்னுடைய சொந்த செலவிலே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு அமைத்தார். அப்புறம் பசங்களுக்கு வெளியூரில் இருந்து நல்ல சிறந்த ஃபுட்பால் பிளேயர்களை கொண்டு வந்து கோச்சிங் அதுவும் ஏற்பாடு செய்தார். ஒரு நாள் அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு திறப்பு விழா ஏற்பாடு செய்தார். அந்த திறப்பு விழாவிற்கு அங்கே ஒரு எம்எல்ஏவை தலைமை தாங்க அழைத்திருந்தார். அங்கே விழா அந்த ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். பரிசளிப்பு விழாவும் போது எம்எல்ஏ பேசினார். இந்த ஃபுட்பால் கிரவுண்டு இதெல்லாம் ஏற்பாடு செய்த என் அருமை தம்பியை நான் பாராட்டுகிறேன். இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் கஞ்சத்தனம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கலாம். பாவம், நான் பார்த்தேன், ஒரே பந்தை வைத்துக்கொண்டு 22 பேர் அதை ஓடி ஓடி விரட்டி பிடிக்கிறார்கள். எதற்காக இந்த கஷ்டம்? என்னை கேட்டிருந்தால் நான் என்னுடைய சொந்த செலவில் 22 பந்துகள் வாங்கி கொடுத்திருப்பேனே என்று அவர் பேசினார். ஃபுட்பால் விளையாடுவது ஒரு பால் தான் இருக்க வேண்டும், அதை 22 பேர் துரத்த வேண்டும், அதுதான் விதி, அதுதான் விளையாட்டு என்பது அவருக்கு தெரியவில்லை. அதுபோல வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பிரச்சனை வேண்டும், பிரச்சனைகளுக்கு நாம் வேண்டும்.